Hi all, welcome to Home Food Feast. ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சி மசாலா இட்லி வந்து சிவப்பு கவனி அரிசி அதாவது ரெட் ரைஸில் செஞ்சால் எப்படி இருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பைசியான ரெட் சட்னி, கார்லிக் இல்லாமல் ஆனியன் இல்லாமல் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க லெட்ஸ் பிகின். ஸோ இதுதான் அன்பாலிஷ்ட் ஆர்கானிக் சிவப்பு கவனி அரிசி. இதை நான் சென்னையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. இந்த மெஷரிங் கப்பில் நான் ஒரு 2 cups வந்து நான் சேர்க்க போகிறேன் ரெட் ரைஸ். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அயன், கால்சியம், மெக்னீஷியம் அந்த மாதிரி. அதை விட பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. இதோட ஒரு 1/2 cup உருதால் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு. ஸோ இது இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 2-3 times. இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து சோக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 cup வந்து தின் அவல் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு 2 to 5 minutes ஒரு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கூட போதும். அதோடு சேர்த்து ஒரு 1/2 tablespoon வெந்தய விதை சேர்த்துக்கலாம். 8 hours வந்து கண்டிப்பாக ஊற விடணும். அப்படி இல்லைன்னா you can soak this for overnight, so that will be the best option. The red rice has been soaked for 8 hours. ஸோ இப்போ வந்து நான் மிக்சியில் போட்டிருக்கேன் ரைஸ் அண்ட் உருந்தால். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 batches-ஆக அரைங்க. சோக் பண்ண அவல் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாவு வந்து நல்லா கை விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச ரெட் ரைஸ் பேட்டர் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 hours கிட்ட நம்ம ferment பண்ண விடணும். The next day morning, let's open it. You can see the batter is risen up well, and also it has doubled the quantity. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாகவே கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஜாஸ்தியாக கலக்கணும்னா அதில் இருக்கிற ஏர் அண்ட் பபுள்ஸ் வந்து வெளியே போயிடுச்சுன்னா இட்லி வந்து ஸ்பாஞ்சி அண்ட் ஃப்ளஃபியராக வராது. இப்போது வந்து மசாலா இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன் ஒரு பவுலில். ஸோ இப்போ இந்த இட்லி பேட்டருக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 tablespoon mustard seeds, அப்புறம் 1 tablespoon cumin seeds, 1/2 tablespoon உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் அது தாளிக்க போது சேர்த்துக்கலாம். கேரட்ஸ் 1/4 cup ஆஃப் கிரேட்டட் கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சாப்டு கொரியாண்டர் லீவ்ஸ். நான் ரொம்ப கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு மாவு எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும். ஸோ இட் ஷுட் பி அ திக் கன்சிஸ்டன்சி. வந்து இப்போ இட்லி ட்ரே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ போகிற லேடல் ஆஃப் மசாலா பேட்டர் இந்த இட்லி ட்ரே. இது நம்ம 10 to 12 minutes வந்து நம்ம ஸ்டீம் பண்ண விடணும் மீடியம் ஃப்ளேமில். ஆனால் இட்லி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ இந்த இட்லி வந்து உடனே எடுக்கக்கூடாது. இது வெளியே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணிக்கலாம். வார்ம் ஆகிட்டு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த இட்லி கூட வந்து ஒரு ஸ்பைசியான ஒரு டேஸ்டியான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கார்லிக் இல்லாமல் ஆனியன் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் கேப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸோட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்க வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸ் வந்து இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம். ஸோ இந்த சட்னி தாளிச்சிடலாம். இது ஒரு ஈஸியஸ்டான சட்னி. இது வந்து ஒரு அண்டர் 10 minutes தான் நீங்கள் பண்ணிடலாம் பிஸி டைமில். இட்லி, தோசை, அப்புறம் ஈவன் ரைஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சுட சுட சாஃப்டான டேஸ்டியான ஒரு ரெட் ரைஸ் மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெட் ரைஸில் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். இட்லி, தோசை, புட்டு அந்த மாதிரி. ஹெல்த்தியான ரெட் ரைஸ் மசாலா இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். Hit the bell icon to get notified whenever I upload a new video. See you then. Bye bye.